மாற்றி வல்லரக்க ராஜனை ஒரு வயதான் இரு வயதான் ஒரு வயதான் இரு வயதான் அரக்கம் மொத்தம் 3 வயதும் ஆச்சு ஒரு வயதா இரு வயதா சாமி 3வது வயதிலே வல்லரக்க ராஜனுக்கு ஒட்ட போட்டு காது ஊத்தி கால கம்மல் போட்டு 4 நல்ல வயதாச்சு 4 நல்ல அவன் நடந்து விளையாடுவானோ அரக்கன் நடந்து விளையாடுவானோ 5 நல்ல வயதாச்சு வல்லரக்க ராஜனுமா அவன் அருவி கல்வி படித்து வாரா 6 நல்ல வயதாச்சு அவன் அரிச்சு வெடி வச்சு 7 நல்ல வயதுமாச்சு வெடியே 8 நல்ல வயதாச்சு 8 நல்ல அவன் ஏடுகளை எழுதுவானோ ஏடுகளை எழுதுவானோ 9 வயதுமாச்சு 9 வயதுமாச்சு வளையது எழுதுவானா 12 வயதுக்குள்ள அவன் படியாத பாடம் இல்ல ஐயா பாடம் இல்ல பாராத தொழிலும் இல்ல அவன் பாராத தொழிலும் இல்ல பாடமில்லை வல்லரக்க ராஜமன்னனானவன் படியாத பாடம் இல்ல பாராத தொழிலும் இல்ல கிடையாதுல்ல ஆணையேத்தம் குதிரை ஏற்றம் அழகு உயர்ந்த தொழில்கள் எல்லாம் படித்தான் அவையா வள்ளிடம்பு சிலம்பு தொழில் வரிசையாகவே படித்து அவனே வல்லரக்க ராஜமன்னனானவனோ அவையா மூச்சடைக்கு பாய்ந்தால் 300 அடி பாய்ந்துடுவான் பாய்ந்துடுவான் நாவடைக்கு பாய்ந்தானால் வல்லரக்க 400 அடி பாய்ந்துடுவான் அவையா பதிகக்க வைத்து பாய்ந்தானே ஆனால் 16 அடி பாய்ந்துடுவான் அவனே ஆணையத்தம் குதிரையத்தம் ஆமா அழகு உயர்ந்த தொழில்கள் எல்லாம் படித்தான் படிக்கிறான் அரக்கம் படியாத பாடமே கிடையாது பார்த்துக்கோ ஆமா வரையாத பாடமே கிடையாது ஆமா அதனாலே என்ன வல்லரக்க ராஜமன்னனானவன் அறிவிலே அறிஞனானான் அம்மையா கல்வியிலே கவிஞனானான் ஆனா அப்பேற்பட்ட வல்லரக்க ராஜனானவன் அவையா ஏத்தம் குதிரை ஏத்தம் அழகு உயர்ந்த தொழில்கள் எல்லாம் படித்து என் வல்லரக்க ராஜமன்னனானவன் அவையா எப்படி எல்லாம் படித்து வருகிறான் தெரியுமா எப்படி அறிகறி கொண்டல் வேந்த அறிந்து கொண்டானா அன்னையும் பிதா எஞ்சுவடி படித்து கொண்டானா அன்னையும் பிதா எஞ்சுவடி படித்து கொண்டானா அறிந்து கொண்டானா
கொண்டானா அறிந்து கொண்டானா படித்து கொண்டானா கலைஞானியம் தெரிந்து கொண்டானா கலைஞானியம் தெரிந்து கொண்டானோ அரக்கம் படியாத பாடமெல்லாம் படித்து வர வல்ல ஐயம் முன்கரணம் பின்கரணம் முக்கியம தொழில் வடிதான் 16 வயதுக்குள்ள படியாத பாடம் இல்லை ஐயா பாடம் இல்லை பாராத தொழிலும் இல்லை அரக்கம் பாராத தொழிலும் இல்லை பாராத தொழிலும் இல்லை வல்லரகராஜ மன்னனானவன் படியாத பாடம் இல்ல பாராத தொழிலும் இல்ல ஆனை ஏத்தம் குதிரையேத்த அழகு எந்த தொழில்களெல்லாம் படித்தான் அரக்கன் அவனே மூச்சு அடக்கி பாய்ந்தால் 300 அடி பாய்ந்திடுவான் பாய்ந்திடுவான் பாவி நாவடைக்கு பாய்ந்தால் நாட்டாமை பெரும்புலையனானவன் 400 அடி பாய்ந்திடுவான் வல்லரக பதைக்கம் வைத்து பாஞ்சா ஆமா 16 அடி பாய்ந்துருமா நாளைக்கு படிப்போம் போல எனக்கு அப்படியா என்ன சாமம் விட்டாமனு தெரியல போல என்ன செய்ய கம்பளம் எதுவும் ஆகிடும் அதுவும் தெரியல முன்னாடி இறங்கினோம்னா ராவணமாக தான் இருக்கு சரி நடக்கட்டும் நடப்பதே நாராயணன் செய்யல அவ்வளோதான் நம்பி நடப்பதை நம்பிடாயிருக்கு ஆமா நீ இருக்க பாரு அப்படி நீ நம்புறாரு இல்லை அந்த வல்லரகராஜனானவன் ஆடை ஏத்த குதிரையே ஏத்த அழகு எந்த தொழில்கள் எல்லாம் படித்து அவனே அரக்கனுக்கு வயசு என்னங்க 16 வயசாச்சு பாத்துக்கோ ஆமா 16 வயதுக்குள்ள அரக்கன் எப்படி இருக்கான் என்ன அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழிய உருட்டி பாப்போம் முண்டகண்ணே உருட்டி பார்க்காம பாத்துக்கோ ஆமா திருட்டு மொழிய உருட்டி பார்த்தாமனா எப்படி இருக்கும் 2 வாரம் லீவ் போட்டு வீட்டுல நடப்போம் பிரபு அப்படியா திருட்டு மொழிய உருட்டி பாப்போம் உருட்டி பார்க்கலாம் அப்போ என்ன இப்ப நாட்டு பொறுப்பு வேணும்னா என்ன செய்யணும் முதல்ல வீட்டுல உள்ள கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும்னே வீட்டுல உள்ள பொறுப்பை பார்க்கணும் பொறுப்பை பார்த்தாதான் அடுத்த நாட்டுல உள்ள வீட்டுல உள்ள கணக்கு வழக்கெல்லாம் பாத்துருவான் எங்க அண்ணம்ல ஒரு பெட்டி கடை வச்சு நடத்துதான் பாரு 50,000 ரூபா உள்ள போட்டு 5,000 ரூபா தான் வெளியே வருதுங்க ஆமா இப்படி கணக்கு பார்த்த அன்னைக்கு என்னைக்கு பெட்டி கடை மளிகை கடையா மாற என்னைக்கு மாற நானும் மளிகை கடையா மாறி ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருவாரு அவர் அங்க போய் ஜாமான் வாங்கலாம்னு பார்த்தேன் அவர் தேவையில்ல நம்ம ஊர்ல ஒரு கடையை போடலாம் கடைசி வர பெட்டி கடை தான் உங்களுக்கு பரவாயில்ல ஆள் கூட அலையாம அந்த வல்லரகராஜனுக்கு பவளநாடு தேசத்திலே இருந்த அவ அம்மான் மகளாகப்பட்ட பவளக்கன்னியானவனை மனம் முடித்து வைத்த அரக்கனுக்கு காலையில கல்யாணம் மாலையில முடி சூடக்கூடிய விழா பட்டம் சூடக்கூடிய விழா அப்ப வல்லரக்கராஜனுக்கு ஒரு சிம்மாசனை அமைத்து அரக்கனா ஆகிய வல்லரக்கனுக்கு சிம்மாசனத்திலே 9 படி அமைத்திருந்தார்கள். 9
படி அமைத்திருந்தார்கள். 9 படியிலையும் 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு நவக்கிரகம். 9வது படியில யாரு? சனீஸ்வர பகவானை கொண்டாந்து குப்பரை போட்டாங்க. அவரை கொண்டாந்து குப்பரை போட்டிருக்காங்க. ஏன் குப்பரை போட்டிருக்காங்க? ஏட்டு பாத்துட்டாரா விடவே மாட்டார்ல. விடவே மாட்டார். பாத்துக்கோ. வல்லரக்க ராஜனானவன் 8 படியிலையும் ஒழுங்கா ஏறினா அரக்க. 9வது படியில ஏற போறவங்க ஆணவத்தோட ஏறி வந்தான். அன்னைக்கு பார்த்தா அவனுக்கு 6:45 அரையுங்காலம். 6:45 அரையுங்காலம். எத்தனை தம்பி? 7:30. என்ன சொல்லிட்டாங்க? நீங்க தான் கணக்கு கரெக்டா சொல்றீங்க. பாத்துக்கோங்க. காலையில பங்கா வர வச்சுதான் பார்க்கணும். அதனால வல்லரக்க ராஜனுக்கு ஐயனே 7:30 பிடிக்க போறான். 7:30 பிடிக்க போறான். இருப்பிடத்தை கிளப்ப போறான். 6:15 பிடிக்க போறான். 6:45 அழிவு வந்து சேர போறான். சிம்மாசனம் வருவானோ செங்கோல கைவிடித்து நாட்டு ஒப்படைத்து மகனை வல்லரக்கா. அரக்கா அப்பா நாடு எல்லாம் ஒன்பொருப்பு, நகரம் எல்லாம் ஒன்பொருப்பு, ஒட்டி எல்லாம் ஒன்பொருப்பு, பொக்கிசமொன்பொருப்பு, பாதாள உலகம் எல்லாம் உந்தனோட பொறுப்பு. கண்ணையுமே காப்பதை போ, கண்ணையுமே பார்ப்பதை போ, பாதாள உலகத்தையும் காக்க வேணும். செங்கோல கை கொடுத்தான். செங்கோல கை பிடித்தான். சிம்மாசனா மருவானா 12 வருட காலம். ஐயா வருட காலம் வரிசையுடன் ஆண்டு வாரான். அரக்க வரிசையுடன் ஆண்டு வாரான். வருடம் 12 வரிசையுடனே ஆண்டான் வல்லரக்க. அவனி புகனும் உலகமெல்லாம் ஆண்டு வருகிறான் அரக்க. அப்படி ஆண்டு வரக்கூடிய காலத்தில வல்லரக்க ராஜமன்னனானவனோ பாதாளம் என்னும் உலகத்திலே பரிசையுடன் ஆண்டு வரக்கூடிய காலத்தில அரக்கனுடைய அரசு பரிகாரத்திலே 12 வருட காலம் கழித்து மழையே இல்ல. பாத்துக்கோ. ஒரு சொட்டு துளி மழை கூட இல்ல. அந்த வல்லரக்கனுடைய அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்த நாள் முதலாக அவன் சரமல பொழியலைய சரமல பொழியலைய சரமலகு விளையலைய வடமல பொழியலைய குளிர்ந்ததண்டல் விசலைய இஞ்சி மஞ்சள் பூக்களைய இருவாச்சி விளையலைய பூக்களைய நாளியது உருண்ட பஞ்சோ நாயகனை தொட்டும் பஞ்சோ மரக்கா உருண்ட பஞ்சோ மன்னவனை தொட்ட பஞ்சோ
என்னும் பசியின் கொடுமையாளே ஐயா பசியின் கொடுமையாளே அந்த கொடுப்பகிரத்தின் பஞ்சோ என்ன பசியினோட கொடுமையாளே அப்படி பஞ்சம் வந்து சேர்ந்த போது வல்லரக்கராஜம் கஜனாவை பார்க்கானே அந்த கஜனா காளியாச்சி அரக்கம் பொக்கிசத்தை பார்க்கானே பொருள்கள் எல்லாம் கரைஞ்சு போச்சு களஞ்சியத்தை பார்க்கானே ஐயா களஞ்சியத்தை பார்க்கானே அந்த களஞ்சியம் காளியாச்சே களஞ்சியத்தை பார்க்காரே களஞ்சியமோ ஏ மாரிமுத்து அப்பம் பார்த்தான வல்லரக்க களஞ்சியத்தை பார்க்கும் போது கஜனா காளியாச்சே மந்திரிய வரவழைத்து ஏ மந்திரி 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 ஆமா அப்பா என்ன பாதாள உலகத்திலே போய் ஒத்த முரசடித்து அடித்து பகுதி பணத்தை வாங்கி வா. ஆமா பகுதி பணம் தராவிட்டால் அவனை பல்லில் அடித்து உடைத்து விட்டு வா மகனே. ஆமையா களஞ்சியத்தை வாங்கி வா. கஜனா தராவிட்டால் காரர் அடித்து உடைத்து விட்டு வா மகனே என்று ஆமையா அந்த மந்திரியானவரோ சொன்ன பொழுது ஐயா ஒத்த நல்ல முரசெடுத்து பாதாள உலகத்தில் வாரான மந்திரியும் ஒத்த முரசெடுத்து ரேச தட்டி இருக்கதான் செய்தான். பார்த்துக்கோ சூழ்ந்துட்டாங்க 56 தேசத்து அரக்கர்களும். அப்ப 56 தேசத்து அரக்கர்களும் சொந்த போது வல்லரக்க ராஜமன்னனுடைய மந்திரியானவனோ ஏ மந்திரி என்னத்துக்குப்பா வந்து புரசடித்த எங்க மன்னனாகப்பட்ட வல்லரக்க ராஜனானவன் பகுதி பணத்தை வாங்கி வர சொன்னார். பகுதி பணம் தராவிட்டா அவையா பல்லுல அடித்து உடைத்து விட்டு வர சொன்னார். பார்த்தா என்ன ஏ மந்திரி என்ன 56 தேசத்து அசுர அரக்கர்களும் உங்க அப்பாவாகப்பட்ட ரிஷிமுகாவரணனும் ஒரு அசுர அரக்கன் தான். ஒரு அரக்கந்தான் அவனும் என்ன வருஷம் என்ன நீதி தவறாமதான் ஆண்டு வந்திருக்காரு. ஆமா உங்க மன்னனும் ஒரு அசுர அரக்கன் தான். அவனும் ஒரு அசுர அரக்கன் தான். அவன் அரசுக்கு வந்து 12 வருட காலங்களாச்சு. 12 வருடங்களாக நாட்டுல மழையே போயற பாத்துக்கோ. பெய்யலனே மழை பெய்யாமல் ஆமா இருக்கிறது. காடுகார ஒண்ணு விளையாம இதுல வந்து நீ பகுதி பணத்தை கேக்கியா? ஆமா மழை பெஞ்சதுன்னு சொன்னாதான் ஆமா ஏதாட்டும் வெள்ளாம பண்ண முடியும். வெள்ளாம பண்ணி விளைய வச்சாதான் எங்க கையில 10 ரூபா காசு கிடைக்கும். எங்க கையில 10 ரூபா காசு கிடைச்சாதான் உங்களுக்கு ஒரு 5 ரூபா வரி பணம் தர முடியும். நாங்களும் ஒரு டீ கடையில போய் டீ போடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா கொடுத்து டீ குடிக்கலாம். ஒரு போண்டாவும் சாப்பிட்டுக்கிடலாம். மழையும் இல்ல வெள்ளாமைக்கு வழியும் இல்ல எப்படியா வரி பணம் தர முடியும்? அதனால ஏ மந்திரிய என்னையா மறந்திடாமல் ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாமல் ஈராறு நல்ல வருட காலம் செய்து வா
வேண்டும் வள்ளல் பகவான் வராமல் இருக்க அவையா ஆண்டவா பகவானே பகவானே சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா 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 சாம்பல சுருவா சர்பாகரா சாலாசுடா காலாகலா அவையா காமதை கண்ணா கெங்கண்ணா திரிசூலா தில்லை அம்பல நடராஜமூர்த்தியே அந்த நடராஜமூர்த்தியே ஏன் ஆண்டவா என்னுடைய தவமானதை இன்னும் பார்க்க வராமல் இருக்கீர்கள் ஆண்டவா என்ன குறை என் தவத்துல ஆண்டவா என் தவத்திலே ஏதேனும் ஒரு குத்தமாய் ஈசா இறைவா சிவபிரகாசா என்று அவையா ஆண்டவனை மனந்துருந்து வாடுகிறான் அவனே எப்படி பாடுவானையானா எப்படி அடியளக்கும் பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரும் ஐயா இறையலக்கும் ஈஸ்வரனே சம்போ சங்கரா சாம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும் என்ன குத்தம் சொல்லு என்ன குத்தம் சொல்லு என்ன குத்தம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா சாம்போ சங்கரா பார்க்க வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா பார்க்க வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா அவத்தை பார்க்க வராமல் இருப்பதேனோ ஐயா குத்தம் என்ன சொல்லு குத்தம் என்ன சொல்லு குத்தம் என்ன செய்துட்டேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா தீர்க்க வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா தீர்க்க வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா தீர்க்க வராமல் இருப்பதேனோ அப்படி தவம் இருந்து வார போதே ஆடாத கைலாசம் கைலாசம் ஐயா கைலாசம் கைலாசம் அங்க ஆடிடுமா அசைந்திடுமா சிவ கைலாசம் தெய்வமே நகலாத கைலாசம் கைலாசம் ஐயா கைலாசம் கைலாசம் அங்க நகண்டு மெல்ல ஆடிடுமா ஆதி கைலாசம் அந்த ஈசன் வாழும் கைலாசம் ஐயா கைலாசம் அங்க இசைந்து மெல்ல ஆடிடுமா சிவ கைலாசம்
அகண்டு ஆடுகிறது. ஆடுகிறது ஆடுகிறது. அப்படி ஆடக்கூடிய வேளையில ஆமையா பார்த்தால் பார்வதாதேவி, ஆமா ஆண்டவா பகவானே, பகவானே பகவானே, இந்த கைலாசமே ஆடு அளவுக்கு யார் தவம் இருந்திருப்பா? யாரு தவம் இருந்திருப்பா? ஏ அம்மா உமையவளே பார்வதி, பார்வதி பார்வதி, இமயகிரி பர்வதத்திலே 8வது மலையில இருந்து தவம் செய்து வருகிறான் வல்லரக்கராஜன். வல்லரக்கராஜுதன் அப்பேற்பட்ட அசுர அரக்கனுக்கு தானம்மா ஆமையா அவன் தவ மகிமையினாலதான் இந்த கைலமலையே நடுங்குகிறது. ஆமா, என் அரக்கனானவனுக்கு வரம் கொடுக்க நான் போகிறேன் என்றா. ஆமண்ணே ஆண்டவா, என்ன வரம் கொடுக்க இதா நேரம்? இதுவா நேரம் பகவான? காலையில போகலாம் போகலாம் போகலாம், இல்ல சாயந்தரம் போகலாம் போகலாம். ஆண்டவா, என்ன சாமம் நடுச்சாமம் ஆமையா கரெக்டா 12 மணி ஆச்சு பாத்துக்கோ. பந்தத்தை தூக்கிட்டு போறியலா பகவான? அது பந்தம் இல்லப்பா, பிளக்ஸ் போர்டு, எல்இடி லைட்டு. அப்படியா? இந்த பிளக்ஸ் போர்டு வருஷம் 3 வருஷமா வந்துகிட்டு தான் இருக்கும். அண்ணாச்சிட்ட கேட்கதான் செய்தேன். கேட்க 3 வருஷத்துக்கு மெடல் கேளு. அப்படியா? வார கோயில்ல பூரா 3 வருஷத்துக்கு ஒருக்க மெடல் கேட்டா அம்மா வேற வில்ல மாத்திடுவாங்க பாத்துக்கோ. அதெல்லாம் மாத்த மாட்டாங்க, ஒவ்வொரு ஆளுக்கு என்னதெல்லாம் பண்ணுதாங்க. ஆமா, அப்படியா? வெளியில தாட்டு கொடுக்காங்க, 30,000 சேலை எடுத்து கொடுக்காங்க, 15,000 கரால தங்கம் தர மாட்டாங்களோ? அதெல்லாம் தருவாங்க. நாட்டாம எப்படி கேட்டோம்? நாட்டாம யாருன்னே எனக்கே தெரியாது. பிறகு பச்சை துண்டு போட்டு வந்தாரலாம், அவர் தானா? அவர் தான் நாட்டாமையா? அப்படியா? நாளைக்கு நைட்டு நல்லா கூட்டமா இருக்கும்போது ஒரு பேனல் போட்டிருங்க அண்ணாச்சி. ஏன போகும்போது ஒரு பிளக்ஸ தந்துருதேன். வாங்கிக்கிறோம். கம்பெனி கூட கைனது கம்பெனிக்குள்ளதான், கம்பெனிக்குள்ளதான். பிறகு அதனால அரக்கனுக்கு வரம் கொடுக்க இதுவா நேரம், இதுவா நேரம் என்று வல்லரக்க ராஜமன்னனானவனுக்கு ஆண்டவா பகவானே, பகவானே, உங்கள் ஏவல் பிள்ளையாகிய நந்தி தேவனை அழைத்து ஆதி கைலாசம் அழைத்து வர சொல்லுங்கள் என்றார். ஆமையா, நந்தி தேவனை அழைத்தார் ஆண்டவன் பகவான். பகவான் 2 குளிகை வரமானதே ஆமா நந்தியுடைய கையிலே கொடுத்து, கையில் கொடுத்து, எப்பா நந்தி தேவா, நந்தி தேவா, இதோ இப்படி இந்த குளிகை வரமானதே கொடுத்து அரக்கனை கன்னத்திலே ஒதுக்க சொன்னையானா, ஆமையா, 2 பக்கமும் ரெக்க வந்து முளைக்கும். முளைக்கும் முளைக்கும் அப்பா. ரெக்க முளைச்ச உடனே உன்னோடு பறந்த ஆதி கைலாசம் வருவா மகனே என்றார். ஆமையா, வல்லரக்க ராஜமன்னனானவனை அழைப்பதற்கு நந்தி தேவரானவரோ குளிகை வரமானதை வாங்கி கொண்டு ஆண்டவன் அரக்கனை தேடி எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி எப்படி ஐயா? எப்போங்கான் வேணோ அரக்கனை, எப்போங்கான் வேணோ, இன்னமும் காணலைய அரக்கனை, இன்னமும் காணலையே, இன்னமும் காணலைய அரக்கனை, இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை. காணல் அடிக்குது கைகாலு நோகுது, அடிக்குது கைகாலு நோகுது, காணல் அடிக்குது கைநாள் நோகுது, அடிக்குது கைகாலு நோகுது, காணல் அடிக்குது வெந்தனல் ஆகுது, அடிக்குது வெந்தனல் ஆகுது. திரும்பி தவம் செய்ய அரக்கனை காணாமல், தவம் செய்யும் அரக்கனை காணாமல், எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ.
காண்பேனோ இன்னமும் காணலையே பாவியா இன்னமும் காணலையே காணலையே அரக்கன இன்னமும் காணலையே அரக்கா நல்ல அரக்கா என்று அரக்கா என்று அரக்கா என்று அரக்கா என்று ஐயா இந்த ஆரே சத்தமிட்டான் வல்ல அரக்கா என்று பேடி அழைத்த சத்தங்காதில் கேட்டு சண்டால வல்லர சண்டால வல்லர ஐயா தவத்தை விட்டு இறங்குவாராம் ஆகா ஆகா அரக்கம்ல ஆண்டவம்லாம் நம்மள தவத்தை பார்த்து ஆமா வரத்தை கொடுக்க வந்து விட்டாரோ என்று ஆமையா வல்லரக்க ராஜமன்னனானவனோ மண்ணே வாவி தவத்தை விட்டு இறங்கி வந்தா சண்டால வல்லரக்க முத்துக்குள்ள இருந்தவானோ வெளியிறங்கி வாரானே ஐயா வந்து பார்க்கும் வேளையில ஒரு காளைங்கன்னு வடிவத்தில நந்தி பகவான் வந்ததே பார்த்தான வல்லரக்க யாரடவ காளைங்கன்னே யாரடவ காளைங்கன்னே வாவி எவரடவா வந்தே யாரடவ ஆளையண்ணே காலம் மாடு போல வந்தவே மனிதவத்தை கலைத்ததென்ன நீ கால போல வந்ததை கடுந்தவத்தை கலைத்ததென்ன வாதி எந்தவத்தை கலைத்ததாலே எந்தவத்தை கலைத்ததாலே அப்பா ஒன்ன சும்மா விடவே மாட்டே எந்த வேலை கலைத்ததாலே விடவே மாட்டே கால என் தவத்தை கலைத்த ஒன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்டா இதோ பிடியப்பா சாவத்தை காலம் உரும்புங்களா காலைக்கு காய் அடிச்சுதான் ஏ கால என்ன என்ன என் தவத்தை கலைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்பா ஆமா இப்ப அடிக்க ஒரே ஒரு எருமை மட்டும் தான் இருக்கு அப்படியா அதுக்கான அடிச்சு விடலாம் இதோ பிடி சாவத்தை என்றார் ஆமையா பார்த்தான் அரக்க என்னப்பா நீ ஆண்டவனை எண்ணி வருடம் 12 என்னை எண்ணி தவம் இருந்திருக்க தவம் இருந்திருக்க நீ சாபம் கொடுத்தா கண்டிப்பா எனக்கு பலிக்கும் பலிக்குமா பறக்கா அதனாலே மகனே அரக்கா என்னப்பா உன்னை அழைத்து போவதற்கு தான் நான் தான் வந்திருக்கேன் நந்தி தேவர்னா என் பேரு தான்ப்பா நந்தி தேவா உன் பேருதான் நந்தியா என் பேரு தான்ப்பா நந்தி தேவா என்று 2 புலிகை வரமானதே கையில எடுத்து ஐயா இதோ பிடி என்ன இந்த மாயா குளிகையை உன் கன்னத்திலே ஒதுக்கினே ஆனால் ஒதுக்கினையே ஆனால் 2 பக்கமும் ரெக்கை வந்து முளைக்கும் முளைக்கும் அப்பா என்னோட நீ கைலாசம் பறந்து வரலாம் என்று ஆமா நந்தி தேவர் சொல்ல சொன்ன 2 குளிகை வரமானதே கையிலே வாங்கினான் அரக்கன் ஐயா புலியை கையிலே வாங்கி கன்னத்திலே ஒதுக்கினான் கன்னத்திலே ஒதுக்கின மகிமையினால 2 பக்கமும் ரெக்கை வந்து முளைத்தது ரெக்கை முளைச்சதுதான் பாவி நிக்க மாட்டக்கா நில கொண்டு இருக்க மாட்டான் அங்க போவானோ அங்க வருவானோ ஏ பாவிய என்ன வரத்து வந்திருக்காங்க வந்திருக்கான்ல ஆளு கூட்டாளி சேர்ந்த கூட்டாளி அப்படி இல்ல அம்மா வந்திருக்கான் பாத்துக்கோ அந்த வரத்து வந்திருக்கான் ஐயா
என்ன செய்ய? சின்ன தம்பியில காவு கொடுத்த இடத்துல கொண்டு காவு. இன்னைக்கு அவன் காலம் ஓடுது. ஆமா, நாளைக்கு என் காலம் வரும்போது ஏறிக்கிட்டு மிதிச்சிருவோம்ல, நெஞ்சிலே மிச்சிடணும். அதனால வல்லரக்க ராஜமன்னனானவன் எங்கிட்டு அங்க மிச்சிரும். என்னது என்னதான் சொல்லுவியா? எல்லாத்தையும் கேட்டான். வல்லரக்க ராஜமன்னனானவனோ ஆமையா புலிகை வரமானதே கையிலே வாங்கி கொண்டு ஆமையா என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன அப்பா, எனக்கு கைலாசத்துக்கு வழி தெரியாது. வழி தெரியாது. வழி உனக்கு தெரியுமானே வழி கைலாசத்துக்கு? நீங்க முன்னாலே போங்க, நான் பின்னால வாரேன். வாரேன். எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி ஆதிவெள்ளி கைலைக்கு தாரணாருடைய இடம் அதற்கு ஆதிவெள்ளி கைலாசம் அரணாருடைய இடம் அதற்கு வெள்ளி கைலாசம் ஈசனுடைய இடம் அதற்கு என்ன நந்திதேவன் முன்பறக்க வல்ல கம்பின் பாரக ஐயா இருவேரும் பறந்தல்லவோ என்ன சொல்லணும்? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். உன படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம், ஐயா படையெடுத்தும் சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். மந்திரி கிருத்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். உங்களை கெட்டி வச்சு சண்டை செய்ய மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். வம்பு சண்டை செய்வதற்கும் தயங்கவே மாட்டோம், வம்பு சண்டை செய்வதற்கும் தயங்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். தந்திரியே போய் சொல்ல அரக்கனிடம் பகுதி பணம் வேணுமானா உங்க மண்ண அரக்கனைக்கு பணிந்து நடக்க சொல்லு, படையெடுத்து வரவும் சொல்லி ஐயா கிருத்தி பணம் வேணுமானா எழில் வணிந்து நடக்க சொல்லி உனக்கு மண்டபலம் இருந்ததா மல்லுக்கு வரவும் சொல்லு, மண்ட வேலை இருந்ததான அடடே சண்டை கோடி நாட்ட சொல்லு சண்டையில செரிக்க சொல்லு, தந்திரிய பகுதி பணமா கிறிஸ்தி பணமா வட்டி பணமா? ஏ மந்திரி, அவள் ரிஷிமுகாவரனுடைய அரசு காலத்திலே மாதம் 3
3 மலை வருடம் இப்பொழுது என நெல் விளைந்திருக்கிறது. விளைந்திருக்கிறது. உங்க மன்னனுடைய அரசு காலத்திலே மாதம் 3 மலை மரிடம் இப்பொழுது எங்கய்யா நெல் விளையுது? வருஷத்துக்கு 3 மழை கூட பெய்யலையா? வருஷத்துக்கு இந்த வருஷம்லாம் ஒரு மழை கூட உருப்படியா பெய்யல. இடையில ஒரு வாரம் பெஞ்சது. இடையில ஒரு வாரம் பெஞ்சது. அதனாலே பகுதி பணமும் கிடையாது, கிறிஸ்தி பணமும் கிடையாதுன்னா கிடையாது ஐயா. பார்த்தா என்ன பகுதி கிகுதி நீங்க வந்துட்டேன்னு வையேன், இலையில வச்ச அப்பளமா நொறுக்கிடுவோம். நொறுக்கிறோம்டா மந்திரி. பார்த்தால் மந்திரியானவரும் அவனே இவனேன்னு அலைததை விட சிவனேன்னு அலைஞ்சிடலாம். பார்த்துக்கோ, அலைஞ்சிடலாம் போ. சிவனேன்னு அலைஞ்சிட்டாலும் பேசாம இருந்திருக்கலாம். ஆமா, என்ன செய்ய நம்ம நேரம் வந்து உட்காந்துருக்கணும். என் கிரகம் நேரம் புகழ் வச்சிருப்பாங்க. அதனால ஆமையா வல்லரக்க ராஜமன்னனானவனோ அரக்கனுடைய மந்திரியானவன் ஓடோடி வந்தான். ஆமையா ஓடோடி வந்து ஆமா என்ன செய்கிறா? அண்ணா என்ன பகுதி பணம் கேட்டு போனேன். போனேன் படை எடுத்து வர சொன்னார். ஆமையா கிறிஸ்தி பணம் கேட்டு போனேன். கீழ்வணிந்து நடக்க சொன்னார். இத்த கொடி நாட்ட சொன்னார். இத்தங்கொடி இத்த படையிலே செவிக்க சொன்னார். ஜெயிக்க சொன்னார். பார்த்தா என்ன ஏ மந்திரி என்ன போ என் பேர சொன்னியாப்பா? உன் பேர சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசுன வம்புகளுக்கு வரக்க ஆரம்பிச்சாங்கண்ணே. அப்படியா? வளையகம் எடுத்தான். நான் ஓடியாந்துட்டேன். ஏ மந்திரி என்ன திரட்டடா நம்படைய. எந்த படைய மண்ணா? ஆனப்படை என்னாச்சு? அதெல்லாம் மரியாதை குட்டாச்சு. அப்ப குதிரைப்படை அது ரேஸ் குட்டாச்சு பந்தயத்துக்கு. அப்ப ஒட்டகப்படை அது குஜராத்துக்கு வடக்கு அழிஞ்சாச்சு. இப்ப நம்மகிட்ட இருக்க படை என்ன படை? ரெண்டு படம் இருக்கு. 2 படம். என்ன படம் எல்லாம்? ஒண்ணு சோத்து படை, ரொம்ப நாள் குளிக்காம இருக்க சொறி படை. அப்படியா? 3வது நித்ராதேவி படம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அது ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஆமையா ராஜமன்னனே நீங்க அவனே இவனே அலைததை விட சித்தம் போக்கு சிவனே அலைஞ்சிடலாம்னா அலைஞ்சிடலாம் பாமண்ணா. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன ஏ மந்திரி என்ன ஏ மன்னா என்னையா உங்களுக்கு சண்டை வேண்டாம், ஜடவு வேண்டாம், சண்டை வேண்டாம், ஜடவு வேண்டாம், சயனிகள் உமக்கு வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பாலா வேண்டாம், சூரி வங்கி வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், கத்தாரி சூரி வேண்டாம், ஏ மன்னா வல்லரக்கா ஒத்தையிலே நீங்க நின்று உலகத்தை ஆள வேண்டும், படித்தவரை பாதுகாக்க எதிர்த்தவரை எரிக்கும் வாரம், ஐந்து நல்ல விரலதற்கும் அக்கினி வாரம் வாங்க வேணும். சொன்ன போது அந்த வல்லரக்க ராஜம்மன் நம்ம பகவான நினைக்கணுமே, பாரதம் இருக்கணுமே, கடவுளை நினைக்கணுமே, கடவுளை நினைக்கணுமே, கடியதவோ இருக்கணுமே, கடவுளை நினைக்கணுமே, கடியதவோ ஈசனை நினைக்கணுமே, இருந்து தவம் செய்யணுமே, தலைய மொட்டை தானடித்து காதில் செம்பு வாடி போட்டி அந்த உத்திராஜ மாலை போட்டு காவி நல்ல உடைய அணிந்து
சேகரித்து ஒரு பொட்டணமா கட்டுவாரோ பொட்டணமா கட்டியல்லோ கம்பத்தடி தோளில் வைத்து அவன் காட்டுக்கு வாராரே காட்டுக்கு தான் வர போது தலைவாசல் வருவானோ தலையில் வாசல் தட்டிடுமா அரக்க முன் வாசல் வாரவானே அவன் முன்னால் வாசல் தட்டிடுமா மூணாவது தெருவில் வாரா வாழாத பெண்ணொரு கொஞ்சம் மூளாத நெருப்படுத்தி அரக்கம் முன்னவரவும் கண்டா நாலாவது தெருவில் வாரா நரச்சதல தாய் கிளவி நச்சுன்னு தந்தும் வாழா ஐந்தாவது தெருவதியிலே அரக்கணவன் வரபோதே ஐந்தாறு பெண்கள் கூடி ஐந்தாறு பெண்கள் கூடி அங்க அழுது கொண்டு வாராரே ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு இன்னும் ஆறாவது திருவதியில ஆந்தை அலறிடுமோ அலருஞ்சத்தோடுமா ஏழாவது தெருவில் வாரா ஏனி ஜன்னலோமா இருக்க வர எட்டாவது வாரா ஓடு போட்ட கருவோன இருக்க வர கண்டானே போதான் திருவதியில வாரி குறு காட்சே மூலச்சத்தாருமா பத்தாவது அரக்கணவன் வரபோதே பாம்பு படம் எடுக்க பாம்பு அரக்கண பலதரம் சுத்தி வாரா கண்ட கண்ட சகனமெல்லாம் காலால தள்ளுவானா பார்த்ததொரு சகனமெல்லாம் அறியவே நாடு விட்டா நகர வீடா நாடு விட்டா அரக்கன் ஆறு சுனைகளிடா ஆறு சுனைகளிடா அவன் எட்டாத மலையதில யமயகிரி வருவதத்தில் வாரான வல்லரக எட்டாவது மலையதில யமயகிரி வருவதத்தில் அவன் தவ பொருளை இறக்கி வைத்து அக்கம் பக்கம் பார்க்கானே இயற்கை ரசித்தானே மானிருந்து ஆட கண்டா மயிலிருந்து ஆட கண்டா கிரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்ய கண்டா பசுக்களும் புலிகளும் படித்துறையில் நீராடி வல்லரக்க ராஜமன் குயிலிருந்து கூவ கண்டா குயிலிருந்து கூவ கண்டா எவ்வாவி குள்ள நரி தூங்க கண்டா எட்டாவது மலையிலே இமயகிரி என்னும் வனத்துக்கு வந்தான் வல்லரக்கராஜனானவன் குயிலிருந்து கூவ கண்டான் உள்ள நரி உறங்க கண்டான் உறங்க கண்டா அப்படியே ஒரே இயற்கையை
ரசித்தான். ரசித்து கொண்டே வருகிறான். இதுதான் நமக்கு தவம் இருக்கிறதுக்கு நல்ல இடம் பார்த்துக்கோ. நல்ல வனம், நல்ல வனம் என்று வல்லரக்கராஜனானவன் தவ பொருளை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்த பொருள் எல்லாம் அவித்து வைத்தான். ஆமையா, தவச்சாலையை அலங்காரம் செய்கிறான். செய்கிறான். எப்படி அலங்கரிப்பானையானா, எப்படி அண்ணே? இந்த வல்லரக்க ராஜமன்னனானவன் ஆமையா அரக்கன் சார்ந்து கொண்டு நல்ல தரைமோலோகியே கோலம் போட்டான், சந்தேனத்தால் கோலம் போட்டான், தரைமொழியே கோலம் போட்டான், சந்தேனத்தால் அவன் பாலாலே நல்ல தரைமொழியே நீராலே கோலம் போட்டான், மாவு கொண்டு நல்ல தரைமொழியே மஞ்சளாலே கோலம் போட்டான், தேனை கொண்டு தரைமொழியே மாவினாலே கோலம் போட்டான், கோலம் போட்ட இடமாதியிலே பொறுத்து வளையல விரித்து நாயகரை பிடித்து வைத்தான். நிறநாளி நிறம் மறக்கா தெச்சனை அந்த தீவதும் காட்டுவானோ வல்லரக்க ராஜம்மன். முதல்ல நம்ம பகவான பார்க்க போறோம். முதல்ல என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்? காட்டிலே 3 கல்லை அடுப்பாக கூட்டினா அரக்க காட்டிலே 3 கல்லை அடுப்பாகவே கூட்டி ஆமையா இந்த வல்லரக்க ராஜமன்னனானவன் கல்லடுப்ப கூட்டுவானோ வல்லரக்க ராஜமன்ன பொங்கப்பான வைக்கானே. பொங்கப்பான வைக்கும் போது பானை பொங்கு வேலையிலே 2 துண்ட வெடித்திடும். ஐயா, இது வியாகார பானைதான வெடித்தாலும் குத்தம் இல்லை. தேங்காவ உடைக்காம தேங்காய் கண்ணோட சதருதையா. இது தேர வெடி தேங்காயோ தென்ன மரவாக்குத்தான வல்லரக்க ராஜமன்ன கற்பூரக்க கொளுத்துவானோ காத்து அனைத்தாயுமா. இது நாமளோட குத்தம் இல்லை. கண்ட சகுனமெல்லாம் கண்ட சகுனமெல்லாம் ஆவி காலால தள்ளுவாடே. கண்ட சகுனமெல்லாம் காலாலே பார்த்ததொரு சகுனங்களை எல்லாம் பாவி அவன் அறியவில்லை. அறியலையா பாவி. அப்படியும் தவம் இருக்க வருகிறான். அரக்க 6 காலம் பீடம் போட்டு அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேல அரக்கனானவன் கனத்த செப்பு குடத்தை வைத்தான். ஆமையா, கனத்த செப்பு குடத்தின் மேல மாங்குளைகளை ஒடித்து வைத்து மாங்குளைக்கு மேல மணி உருண்ட தேங்காய் வைத்தான். ஆமையா, மணி உருண்ட தேங்காய் மேல மஞ்சக்குலையை ஒன்று வைத்தான். அரக்க மஞ்சக்குளம் மேல மாதுளங்கனிய வைத்தான். ஆமையோ, மாதுளங்கனிக்கு மேல என்ன அவியல் கடுகு ஒன்று வைத்தான். அவியல் கடுகு மேல குறுங்கடுகு ஒன்று வைத்தான். அவன் குறுங்கடுகு மேல ஒரு கொட்டப்பாக்கு ஒன்று வைத்தான். கொட்டப்பாக்கு மேல கோழி முட்டை ஒன்று வை
கோழி முட்டை மேலையல்லோ ஐயா கோழி முட்டை மேலையல்லோ ஒரு குண்டூசிய நாட்டுவானா கோழி முட்டை மேல எல்லோ கோழி முட்டையின் மேலே குண்டூசிகளை நாட்டி அரக்கன் ஆசி அடக்கி ஊசித்தவங்களை செய்து வருகிறான் செய்து வருகிறான் அண்ணாச்சோ ஏன பெரிய ஆளு பாஸ் கண்ணாடி பட பாஸ் பேர் என்ன பேரு பாடும் நாவலை ஆதரிக்க வேணுமென்று அம்மா அப்படியா அந்த வல்லரக்க ராஜமன்னனானவன் ராஜமன்னனானவன் தவம் இருந்து வருகிறான் அரக்கன் ஆமையா நாசி அடக்கி அரக்கனானவன் ஊசித்தவங்களை எல்லாம் செய்து வரும்போது ஆமையோ என்ன விதமாக தவம் இருந்தான் தெரியுமா எப்படி எப்படி ஐயா இவன் தவம் இருக்கணும்னா என்ன ஏன இல்லையா பசித்து இருக்கணும் பார்த்துக்கோ பசித்து இருக்கணும் தனித்து இருக்கணும் விழித்திருக்கணும் விழித்திருக்கணும் ஆமா இதுதான் தவம் இதான் தவம் தவம் இருக்கம்னு சொல்லிட்டு 3 நேரமும் முங்க சாப்பிட்டுட்டு ஆமா சிக்கன் ரைஸ் தான் உள்ள இறங்குமா அப்படியா என்னைக்கு வார கோயிலுக்கு என்னைக்கு ஒரு நாளாட்டும் மேலே இங்கேயும் எடுக்கலையாங்க ஏன வெஜ்ஜி சாப்பிடுறோம் வெஜ்ஜி சாப்பிடுறோம் நீ சாப்பிட வெஜ்ஜி தான் அந்த வல்லரக்க ராஜமன்னனானவன் அப்படி தவம் இருந்து வருகிறான் ஆமையா அப்படி தவம் இருந்து வரக்கூடிய வேளையிலே வல்லரக்க ராஜமன்னனானவன் எவ்விதமாக தவம் இருந்தான் தெரியுமா எப்படி எப்படி ஐயா உண்ணாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல்